பகை சோடும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சோர்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சோர்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டின் இறுதி நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து, இறைவா நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி என்று சொல்லி இப்பலியை நாம் நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நம் ஒவ்வொருவருடைய பணி என்பதை முழுமையாக உணர்ந்து செயல்பட வர வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. சகோதரன் சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வளத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிம நிலையினால் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 12 முதல் 17 வரை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே,
தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. பதிலுரை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை பாற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. Alleluia, 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 Alleluia. புலர்ந்தது நமக்கு புனித நாள்,
பிற இனத்தாரே வருவி, இறைவன் மலரடி தொழுவி, ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை திருவசனங்கள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீர் செய்தாய் அற்புதங்கள் நன்றி. இறைவா நன்றி, பரிபூரணரே நன்றி. இறைவா நன்றி, பரிபூரணரே நன்றி. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வாரத்திலே, கிறிஸ்து பிறப்பு வாரத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டினுடைய இறுதி நாட்களிலும் நாம் இருக்கின்றோம். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, நாளை 31ஆம் தேதி. இதோடு இந்த 2024ஆம் ஆண்டானது முடிவு பெற்று புதிய ஆண்டை 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதத்திலே நாம் நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் இந்த 2024ஆம் ஆண்டிலே நமக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை செய்திருக்கின்றார். எத்தனையோ விதமான அருள் வரங்களை, ஆசிர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அள்ளி பொழிந்திருக்கின்றார். ஆகவேதான் நான் முன்னுரையிலே சொன்னேன், இந்த பலியை இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி பலியாக இன்றும் நாளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இறைவன் நம்மை பல்வேறு விதமான தீமைகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கின்றார். அதற்காக இறைவா உமக்கு நன்றி என்று நாம் நன்றி சொல்ல வேண்டும். நல்ல மனைவியை கொடுத்திருக்கின்றார், நல்ல கணவனை கொடுத்திருக்கின்றார், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார், நல்ல விவசாயத்தை கொடுத்திருக்கின்றார், தொழிலின் வழியாக நல்ல முறையிலே நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம், வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, திருமண வரன் கிடைத்திருக்கின்றது, குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மை தனங்களையும்
ஆண்டவர் ஆரோக்கிய அன்னை வழியாக கடந்த 2024ஆம் ஆண்டிலே நமக்கு செய்திருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இறைவா உமக்கு நன்றி என்று நன்றி சொல்ல நாம் இந்த நாட்களிலே கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருக்கின்றார். கடவுளுடைய திருவுளத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் என்றும் இறைவனோடு இணைந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் ஒன்றாக நிலைத்திருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நம் ஒவ்வொருவருடைய பணியாக இருக்க வேண்டும். அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை பணிகளை உணர்ந்து ஆண்டவருடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான், ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என்று நாம் அனைவரும் புரிந்து அதை செயல்படுகின்ற பொழுது, அதை வாழ்வாக்குகின்ற பொழுது, கடவுளுடைய திருவுளத்தை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் என்றுமே அவரோடு நிலைத்திருக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், உலகின் மீது அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள். இந்த உலக இன்பங்களுக்கும் இந்த உலக மாயைகளுக்கும் இந்த உலக ஆசைகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இந்த உலகின் மீது நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள். இந்த உலக இன்பங்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள். ஏனென்றால் இந்த உலக இன்பங்களும் ஆசைகளும் தந்தையிடமிருந்து வந்ததல்ல. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏனெனில் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. இந்த செருக்கு, ஆணவம், அகங்காரம், போட்டி, பொறாமை, உலக ஆசை, இன்பங்கள் இவையெல்லாம் தந்தை கடவுளிடமிருந்து வருபவை அல்ல. எனவேதான் நீங்கள் இந்த உலகின் மீது அன்பு செலுத்த வேண்டாம், மாறாக ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள், கடவுளின் மீது அன்பு செலுத்துங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றுமே அவரோடு நிலைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலக இன்பங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் பேராசைக்கும் பொறாமைக்கும் ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்கும் நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் கடவுளுடைய திருவுளத்தை நாம் மறந்து விடுகின்றோம். கடவுளுடைய திருவுளம் நம்மை விட்டு அகன்று போய் விடுகின்றது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இந்த உலகின் மீது நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள், மாறாக தந்தையின் மீது அன்பு செலுத்துங்கள், ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள். கடவுளுடைய திட்டத்தை அப்பொழுதுதான் நீங்கள் நிறைவேற்ற முடியும். அப்பொழுதுதான் இறைவனுடைய திருவுளம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியவருடைய பகுதியை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், கணவனோடு திருமணமாகி 7 ஆண்டுகள் வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர். அவர் என்ன செய்கின்றார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு, அவருக்கு வயது 84, அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் ஆண்டவருக்காகவே அவர் திருப்பணி செய்து வந்தார். கடவுளை புகழ்ந்து போற்றி குழந்தையை பற்றியும் அவர் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பாலனேசுவை பற்றி அவர் அறிவிக்கின்றார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளின் திருவுளம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு கோவிலின் முற்றத்தில் கோவிலிலே அமர்ந்து நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் அவர் திருப்பணி செய்து வந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை முழுவதுமாக அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். நேற்றைய தினம் நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடினோம். திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூவருமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை கன்னிமரியால், புனித சூசையப்பர், மூவருமே தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள். அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், அவருக்கு மங்கள வார்த்தை செய்தி சொல்லப்பட்ட பொழுது இது எப்படி நிகழும், நானோ கன்னியாயிற்றே என்று முதலிலே சொல்லுகின்றார். பிறகு இதுதான் கடவுளின் திட்டம், இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்ட அன்னை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக கடவுளுடைய கைகளில் அவர் அர்ப்பணித்து விடுகின்றார். கடவுளுடைய திட்டம், இறைவனுடைய திருவுளம் இதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்பட அவர் வாழ ஆரம்பிக்கின்றார் என்று நாம் திருக்குடும்பத்திலே பார்க்கின்றோம். புனித சூசையப்பருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். ஞானிகள் குழந்தையை வென்று சந்தித்து சென்ற பிறகு ஆண்டவரின் தூதர் சூசையப்பருக்கு கனவில் தோன்றி ஏரோது அரசன் குழந்தையை கொலை செய்ய திட்டமிடுகின்றான்.
ஆகவே குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு நீ எகிப்திற்கு விரைவில் தப்பி ஓடி செல்லும் என்று சொன்னவுடன் நள்ளிரவிலேயே குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடுகின்றார். ஏழ்மையில் உழன்றார்கள், வறுமையில் வாடினார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கவில்லை. புனித சூசையப்பரும் அன்னை கன்னிமரியாலும் இதுதான் கடவுளுடைய திருவுளம், இதுதான் திட்டம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு அவருடைய விருப்பத்திற்கு இணங்க வாழ்ந்ததால் தான் அவர்களுடைய குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது. பாலனேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய முழுமையான பணி என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்தை மட்டும், தந்தையினுடைய திருவுளத்தை மட்டும் அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, நாமும் நீங்களும் சரி நானும் சரி நாம் எல்லோருமே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற, கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ நாம் வரவேண்டி இந்த தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இறைவன் பல்வேறு விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி புதிய ஆண்டை அவருடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே நாம் துவங்க வேண்டும். கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நாம் தளர்ந்து விடாமல், கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி மிகுதிப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழுகின்ற பொழுது இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற முடியும், இறைவனுடைய திருவுளத்தின்படி வாழ முடியும். அப்படி இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாமும் அவரோடு என்றுமே நிலைத்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்ற 31வது அதிகாரம் 24வது இறைவசனம், ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது மட்டும்தான் அன்னையை போன்று இது கடவுளுடைய திருவுளம், இது கடவுளுடைய திட்டம் என்பதை முழுமையாக உணர்ந்து அதன்படி நம்மாலும் செயல்பட முடியும். பிரியமான சகோதரன் சகோதரிகளே, தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், மன்றாடுவோம். இறைவா, இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். ஆகவே உம்முடைய திருவுளத்தை நான் நன்கு புரிந்து கொண்டு உம்மீது அன்பு வைக்கவும், உன்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இன்னும் ஆழப்படுத்தவும் மிகுதியாக்கவும் வர வேண்டி ஜெபிப்போம். இறைவன் ஆரோக்கிய அன்னை வழியாக நம் அனைவரையும் நிறைவாக வளமாக ஆசிர்வதிப்பார். புலர் இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டானது நம் அனைவருக்கும் ஒரு வளமையான ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆமென். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே, பிறரன்பு பணி செய்யவே, என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே, என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே, என் தெய்வமே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே, உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் அரைநிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உண்மையை நம்பி அன்னையினுடைய விடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இவருடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, மனநிறைவு வேண்டி ஜெபிக்கின்றோம். இப்பலிக்கான காணிக்கை செலுத்தியவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், எங்களிடம் ஜெபிக்க கேட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும், இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தந்தையே, கடந்த 2024ஆம் ஆண்டிலே நீர் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இப்பலியை நன்றி பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து நீ எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். இந்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா, திருமண நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடியவர்களுக்காகவும், திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றோம். மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய தொழில் விவசாயங்களிலே நல்ல முன்னேற்றம் காணவும், பொருளாதாரத்தில் முன்னேறி செல்லக்கூடிய குடும்பங்களாக விளங்கவும் வேண்டி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சுசையப்பர், நாங்கள் இன்று நினைவு கூறும் மறைசாட்சி புனித சபீனூஸ், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற செம்மறியின் விருந்து கழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்று என் வாழ்வில் ஊற்று, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே, என் வாழ்வு வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பின் பொழிவா, என் சுவாச காற்று என் வாழ்வின் ஊற்று, இறைவா என் உள்ளம் வருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்ப்பது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணி